சிநேகிதனே, எனத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். சரி, இயேசு யூதாசை நோக்கி, சிநேகிதனே எனத்துக்கு வந்திருக்கிறாய், சிநேகிதனே எதற்கு வந்திருக்கிறாய்? யூதாஸ் இதற்கு முன்னமே பிரதான ஆசாரியர்களோடு கூட என்ன பண்ணி இருக்கிறான்? தொடர்பு வைத்திருக்கிறான். எதற்காக? இயேசுவை வேலை பேச. அப்போ இதுல அந்த கீழே இருக்கிறது உடன்பட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். உடன்பட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படின்னா லேவியராகமத்தில் இருக்கிறது, 30 வயதுக்கு மேற்பட்டவனுக்கு இவ்வளவு வெள்ளி, அதுக்கு கீழே இருக்கிறவனுக்கு இத்தனை வெள்ளி, 10 வயசு கீழே இருக்கிறவனுக்கு இவ்வளவு. ஒரு ஆண் மகனை மீட்டு கொள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு விதியை வைத்திருக்கிறார். அதில் 30 வயதுக்கு மேற்பட்டவனை மீட்க வேண்டுமானால் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து 30 வயதுக்கு மேற்பட்டவர். அப்ப இயேசுக்கு எவ்வளவு காசு கொடுக்க வேணும்? 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 50 வெள்ளிக்காசு கொடுத்தால் அவர்களுக்கு கண்ணமட்டி படத்துல வருது, எங்களுடைய மதிப்பை நாங்கள் என்ன பண்ணிக்க மாட்டோம், குறைச்சிக்க மாட்டோம். அடிமையின் விலை 30 வெள்ளி. ஆகையினால நாங்கள் இயேசுக்கு எவ்வளவுதான் கொடுப்போம்? ஒருவேளை 40 கூட கேட்டிருக்கலாம், அவன் தர முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆக மொத்தம் கடைசியா 30 வெள்ளிக்கு என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் உடன்பட்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இயேசுவை அவர்கள் யூதனாக கருதல, அடிமையாய் என்ன பண்ணி இருக்கிறாங்க? கருதி இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கத்தனை வெள்ளி பேசி இருக்கிறாங்க, 30 வெள்ளிக்காசை பேசி இருக்கிறாங்க. இந்த நடைமுறைக்கு இந்த டீலிங் எல்லாம் அவர்களோடு கூட நடந்திருக்கிறது. இது யூதாஸ் இயேசுக்கு தெரியாது என்ன பண்ணி இருக்கிறான்? யோசித்து இருக்கிறான். பாருங்க, இவன் போய் பழகுகிறதும் அவங்களோட பேசுகிறதும் இந்த காரியத்துக்கு ஒத்துக்கொண்டதும் எல்லாவற்றையும் பரலோகம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் பரலோகம் யூதாச இந்த நிமிடம் வரையிலும் எந்த பட்டியலிலே வைத்திருக்கிறது? சிநேகிதன். யார் அவன்? சிநேகிதனே. நீ அங்க போனதுனால பரலோகனை தூக்கி எறியல, உன்னை என்ன பண்ணிடல? தூக்கி எறியல. உன்னை இன்னும் எந்த பட்டியல வச்சிருக்கிறது? சிநேகிதனே பட்டியல தான் வைத்திருக்கிறது. ஒரு முறை பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவை மறுதலித்தான். யாரு? பேதுரு. இப்போ பரலோகத்திலிருந்து தூதன் வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான் அந்த ஸ்திரீயின் இடத்துல, நீங்கள் போய் இயேசுவின் சீஷரிடத்துல சொல்லுங்கள். அப்படியே போற போது பேதுருவின் இடத்துல இதை என்ன பண்ணுங்க? அப்ப பேதுரு எந்த பட்டியலில இல்லை? சீஷர்கள் பட்டியல இல்லை. எப்பொழுது இயேசுவை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமானவன் தொடங்கினானோ அப்பொழுது இயேசு பேதுருடைய பெயர் அந்த பட்டியலிருந்து என்ன பண்ணப்பட்டது? நீக்கப்பட்டது. ஆனால் இரக்கமுள்ள ஆண்டவர் இந்த யூதாசுக்கு என்ன பண்ணிருக்கு? இன்னும் என்ன பண்றாரு? வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருவோடு ஒரு வகையிலே பேசுகிறார். இயேசு கிறிஸ்து யூதாசோடு ஒரு வகையிலே பேசுகிறார். இரண்டு பேரோடும் கூட
7 முறை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவோடு 7 முறை பேசினார். இயேசு கிறிஸ்து யூதாசோடு 7 முறை பேசினார். அல்லது 7 முறை இருவரையும் எச்சரித்தார். இயேசு கிறிஸ்து யூதாசை எத்தனை முறை எச்சரித்தார்? 7 முறை எச்சரித்தார். 7 முறை எச்சரிப்பை பெற்ற யூதாஸ் திருத்திக் கொள்ள என்ன பண்ணல? அவன் விரும்பவில்லை. இன்னைக்கு அது 7 முறைங்கிறத நான் டைப் படிச்சு கொண்டு வந்துக்கிறேன். எழுதி கொடுத்தா இங்க எங்கேயோ போட்டுருவீங்கிறதுக்காக என்ன போட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. பத்திரமா வைங்க. பாருங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இந்த தாளத்தில் கையிடுகிறவனே அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். என்னை காட்டி கொடுக்கிறனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. நீ சொன்னபடிதான், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். மனிதனாய் வந்த கடவுள் சபித்தது ஒரே ஒருவனைத்தான். அது யாரு? அது யாரு? யூதாஸ். பாருங்க, யூதாஸ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சபித்துட்டார். ஆச்சுங்களா? யார் இந்த யூதாஸ்? இந்த சீட்டு உங்களுக்குரியது. இப்போ நான் கொடுத்தது நீங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணலாம்? கொண்டுட்டு போங்க. போயிட்டு இரவிலே உங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க? படி. இப்போ கவனிங்க. அச்சா, இப்போ என்ன பண்ணுங்க? கவனிங்க. அச்சா, முதல் காரியம், இவன் இயேசுவோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்யும் அழைப்பை, பாக்கியத்தை பெற்றவன். இயேசுவோடு கூட 3.5 வருடம் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை இவன் பெற்றவன். 1. 2, இவன் அப்போஸ்தல பட்டம் பெற்றவன். இயேசு கிறிஸ்துவினாலே என்ன பண்ணப்பட்டவன்? அப்போஸ்தல பட்டம் பெற்றவன். அடுத்த மாதம் பாண்டிச்சேரியில் ஒரு போதகர் ஐக்கிய கூட்டம் இருக்கிறது. அதுக்கு எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பி இருக்கிறாங்க. ரெவரண்ட் பட்டம் பெறாதவர்கள், பிஷப் பட்டம் பெறாதவர்கள், அப்புறம் அதில் பாஸ்டே இப்போ போயிடுச்சு. ரெவரண்டு டாக்டர் பட்டம் பெறாதவர்கள் உடனடியாக பதிவு செய்து 1000 ரூபாய் கட்டி என்ன பண்ணிக்கலாம்? பட்டம் வாங்கிக்கலாம். ஆச்சா, இப்போ இப்படி இருக்கிற வேலையில் இயேசுவினாலேயே ஒருத்தர் என்ன பண்ணப்பட்டான்? அப்போஸ்தல பட்டத்தை வாங்கினான் என்றால் அது எவ்வளவு கனமானது. 1. 2. 3வது, பணப்பையை சுமக்கும் பொறுப்பு யூதாஸ் கையிலே இருந்தது. அவன் கையிலே என்ன இருந்தது? பணப்பை. பணப்பை யார் கையில கொடுப்பாங்க? படித்தவன். அவன் சொன்ன மாதிரி இந்த 12 பேரில் யூதாஸ் மட்டுமே படித்தவன். கப்பர்நகூமில் இருக்கிற வேதாகம கலாசாலையிலே படித்தவன். இவனுக்குத்தான் எபிரேய மொழி தெரியும். மற்றவர்கள் அரமேய மொழி பேசுகிறவர்கள். ஆச்சுங்களா? படித்தவன். அடுத்த காரியம், எல்லாரும் படித்தவனை நம்பிக்கலாம் கொடுத்துருவாங்களா? அந்த பணத்துக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்ப இவனிடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை எதிர்பார்த்து இருக்கிறார். ஆகையினாலே இவன்கிட்ட கொடுத்தா பொறுப்பா என்ன பண்ணுவான்? செய்வான். அப்ப பாருங்க, பணப்பை வச்சிருந்தான். ஆச்சுங்களா? இவங்கிட்ட இந்த பணம் இவனுடைய கண்களை குருடாக்கி விட்டது. என்ன ஆயிடுச்சு பாருங்க. இவனுடைய பீரியடில் இவன் ஒரு பக்கம் ஜனங்களை கூட்டிட்டு இருக்கிறான். இயேசு ஒரு பக்கம் கூட்டிட்டு இருக்கிறார். யோவான் ஸ்தானம் பக்கம் ஒரு பக்கம் அங்கே கூட்டிட்டு இருக்கிறாங்க. ரோமருடைய அரசாட்சி நடக்கிறது. எப்படி ஆகினும்
ரோமர் கையிலிருந்து விடுதலையாக வேண்டும். அதனால இயேசுட்ட கேட்க, உங்களுடைய ராஜ்யம் இதுவானா? அட, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் மேசியா வந்தா நம்மளை ரோமருடைய கையில இருந்து விடுதலையாக்குவார். அப்போ இந்த யூதாஸ் இதற்கு தான் பாடுபட்டான். இருக்கட்டும். அப்ப இந்த யூதாஸ் பணப்பைய வைத்திருந்தான். இவனுடைய கண்கள் அந்த பணம் இவன் கண்ணை கூட ஆக்கிடுச்சு. பாருங்க, யோவான் 12:6 இவன் திருடனாய் மாறினான். லூக்கா 6:16 யோவான் 12:6 திருடனாய் இவன் திருடன். லூக்கா 6:16 இவன் துரோகியாய் மாறினான். மத்தேயு 26:15 இயேசுவை காட்டி கொடுக்க இவன் துணிந்தான். யோவான் 13:27 சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ளே பாருங்க. இயேசு கிறிஸ்து தனக்கு சீஷர்களை தேர்ந்தெடுக்க மலையின் மேலே போய் முழுவதும் ஜெபம் பண்ணினார். பகலிலே சீஷர்கள் என்ன பண்ணாரு? தெரிந்தெடுத்து. அந்த தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்பதாக அவர் தனித்து மலை மேல போய் என்ன பண்ணியிருக்காரு? நாளைக்கு நான் யாரை தெரிந்தெடுக்க வேண்டும்? நான் தெரிந்தெடுக்க வேண்டிய பாத்திரம் நபர் எனக்கு முன்னாலே வரணும். நான் அவனை சந்திக்க வேண்டும். அவனை சந்திக்கும் போது என்னோட உள்ளத்துல பிதாவினிடத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? 3-4 மாசம் பிரயாணம் கிணத்தண்டை வந்திருக்கிறான். அங்கே ஜெபம் பண்றான். ஆபிரகாமின் தேவனே, நான் குடியும் ஒட்டகத்துக்கும் வார்த்தைன்னு என்ன பண்ண வேணும்? ஒரு பெண் என்ன பண்ண வேணும்? சொல்ல வேணும். அப்ப அந்த பெண்ணை என்ன பண்றாரு? எதுக்கு? அவதான் வரா பாருங்க. அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன் ஜெபம் இயேசு செய்திருக்கிறார். 11 பேர்களை இயேசு தெரிந்தெடுத்தார், அழைத்தார். 11 பேரை சொல்லுங்க, இயேசு அழைத்தார். 12வது நபராகிய யூதாஸை இயேசு அழைக்கவில்லை. யூதாஸ் அவரோடு வந்து சேர்ந்து கொண்டான். யூதாஸ என் பின்னே வான் என்ன பண்ணல? கர்த்தர் சொல்லல. எங்கேயுமே வசனம் இல்ல. நான் வேறு விதத்துல சொல்லுகிறேன். ஒவ்வொரு சீசனையும் என் பின்னே வா என்றார். பணத்தை என் பின்னாலே வான்னு சொல்லவில்லை. சரியா பாபு? பணத்தை யூதாஸ் யாரு? பணம் என் பின்னால வான்னு என்ன பண்ணல? இயேசு சொல்லல. இன்னைக்கு எடுத்தோன்னே நமக்கு ப்ராஜெக்ட், அதுக்கு ஒரு திட்டம். 500 ரூபாய் கொடுக்கிறவர்கள் 5 மீன், அப்புறம் 2000 ரூபாய் கொடுக்கிறவங்க 2 மீன். இல்லை, பணத்தை என்ன பண்ணல இயேசு? தனக்கு பின்னாலே வா என்று சொல்லல. சரி, இருக்கட்டும். யூதாஸை இயேசு அழைக்கவில்லை. அதுக்கு அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே ஒரு லேகியோன் ஒருவன் இருக்கிறான். அவனை இயேசு சுகமாக்கினார். இப்போ அந்த லேகியோன் சுகமானது ஏன்னா அவனை ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவனை நன்றாக தெரியும். ஏன்னா அவன் கல்லறையில் இருந்தான், காயப்படுத்தினா, சங்கிலியால் அவனை என்ன பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒருவன் சுகமாயிட்டானா இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? போற இடத்துல எங்கெங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்றதுக்கு கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. பாருங்க, அந்த சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா
ஜோதிகாவனுடைய அக்கா நக்மா. அந்த அம்மாவை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாட்சிக்கு என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சிரிப்பு நடிக்க குண்டா இருக்கும், மலையாளி, ரொம்ப குண்டா இருக்கும். ஆச்சுங்களா, மலையாளி தானே அது. அதனால நம்புவது இல்லை, சிரிப்பு நடிக்க. கேரளாவில் மிக உயர்ந்த ஜாதி, அது ரசிக்கப்பட்டது. சரி விடுமா, நம்ம எதுக்காது யாரோ. அந்த அம்மாவை எல்லாரும் கூப்பிடுறாங்க. நம்ம ஸ்டீவனா அவர் கூப்பிட்டாரு. அந்த அம்மா கேட்ட டிமாண்ட் பண்ண அந்த பணம், அவ்வளோ காசு என்னால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு அவர் விட்டுட்டார். ஆக மொத்தம் இப்படி கூப்பிடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தான் பெரிய அற்புதம் செய்கிறவர் என்று நிரூபிக்க அவனை என்ன பண்ணி இருக்கலாம். போற இடத்துல எல்லாம் அருமையானவர்களே, இந்த சகோதரன் இந்த ஊரை சேர்ந்தவர் சங்கிலியில கட்டிருந்தார், நான் போய் ஜெபித்த உடனே சங்கிலிகள்லாம் தெரிஞ்சது, இவன் என்ன ஆகிட்டான், குணமாயிட்டான். சாட்சி எப்படி இருக்கும், பலமா இருக்கும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உனக்கு பின்னால என்ன பண்ணட்டும். உடனே இயேசு போடா, போய் கர்த்தர் உனக்கு செஞ்சதை உன் வீட்டாருக்கு. அவனுக்கு இயேசுவுக்கு பின்னாலே வருவதற்கு என்ன கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல, பாக்கியம். ஆனால் யூதாசுக்கு கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இவன் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஆகையால் சகோதரரே, அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் உறுதியாக்கிக்க. அழைப்பு தெரிந்து இல்லைன்னா இடறிடுவேன், இல்லைன்னா நீ இடறி போயிருவேன். அப்ப பாருங்க, யூதாஸ் தேவன் எனக்கு எதற்கு அழைத்தார், எதற்கு தெரிந்து கொண்டார், என் மேல என்ன எதிர்பார்க்கிறார், இதைய அவன் என்ன பண்ணாமல் போயிட்டான். என்னமோ இயேசுவுக்கு பின்னால போறோம். எங்கேயாவது கூட்டம் நடந்தா நம்மகிட்ட சொல்லுவார், அங்க போய் என்ன பண்ணணும், பாய் போடணும், அவ்வளவுதான். இல்லாட்டி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்போ இவன் ஏதோ இயேசுவுக்கு பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. எதுக்கு வந்த சசி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர சொன்னீங்க, வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வந்த, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா நாளைக்கு வந்து ஏன் வந்தா. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். எதுக்கு வந்தோம், கூட்டம் முடிச்சு என்ன பண்றோம். எதுக்கு கர்த்தர் எத்தனையோ பேர் இருக்கையில எனக்கு ஏன் இந்த அழைப்பை கொடுத்தார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு என்ன பண்ணல, விரும்பியும் கிடைக்காதவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கிடைக்காமலே இருக்கிறது. அப்படி இருக்க ஞானிகளை தள்ளி, கல்விமான்களை தள்ளி இன்னைக்கு என்னைய கர்த்தர் சேர்த்து இருக்கிறார்னா ஏதோ ஒரு சித்தம் என்னை கொண்டு என்ன பண்ண வேணும், நடக்க வேண்டும் இந்த பூமியில. இதுக்காகத்தான் பரலோகம் ஒரு திட்டத்தோடு கூட காபிரியல் தூதனை பூமிக்கு அனுப்பினது. நீ போய் அந்த கிருஷ்ணா நகர்ல 9வது கிராஸ்ல இத்தனாவது வீட்டுல போய் மரியாள் இருப்பா, அவர்கிட்ட போய் என்ன பண்ணி இந்த செய்திய சொல்லு. ஒருவேளை அவன் முடியாது என்று சொல்லி இருந்தால் யாருக்கு கேவலம், பரலோகத்துக்கு. அப்ப இன்னைக்கு எதுக்குன்னே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வரோம் வரோம் போறோம், வரோம் போறோம். முகவரி இல்லாத கடிதம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. இது எங்க போகும், முகவரி இல்லாத கடிதம் எங்கேயும் போகாது. ஆனா இது ஒரு கடிதம், ஆனா இது ஒரு கடிதம், இதுல என்ன இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம விசுவாசி. ஏன் விசுவாசி, என்னமோ விசுவாசி, எதுக்கோ விசுவாசி, எப்படியோ வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன ஆகல,
நம்முடைய நோக்கம் இன்னைக்கு அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கி கொண்டு, யூதாஸ் என்னை அழைச்சிருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இதை அவன் தவற விட்டான். ஆனாலும் பரலோகம் அவனை எங்கே வைக்க, சிநேகிதனே எதில் வச்சிருக்குது? இன்னைக்கு சிநேகிதன் என்று இயேசு யாரை சொல்லுகிறார்? மத்தேயு 22:12. மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். சிநேகிதனே, ஒரு கல்யாண வஸ்திரம், இந்த கல்யாணத்துக்குள்ளே போகிற பொழுது அந்த கல்யாண வீட்டார், அந்த கல்யாணத்துக்குரிய வீட்டார் இலவசமாய் அங்க போட்டுக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு வஸ்திரம். அதை போட்டுட்டு தான் உள்ள என்ன பண்ண வேணும்? நீ போக வேணும். போகும்போது கழட்டி போட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிடு, அவ்வளவுதான். அப்போ இவன் பாருங்க, கல்யாண விருந்துக்கு வந்திருக்கிறான், விருந்துக்கு வந்திருக்கிறான், இலவசமாய் கொடுக்கப்படுகிற வஸ்திரத்தை இவன் என்ன பண்ணல? எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. நானும் போட வேணுமா? நானும் போட வேணுமா? பாருங்க, இந்த கல்யாண வீடு அல்லது விருந்து சாலை உன்னத பாட்டின்படி 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி விருந்து சாலை என்கிறது தேவனுடைய சபை. இந்த சபைக்குள்ள வருகிற பொழுது நாம் ஒரு வஸ்திரம் என்ன பண்ண வேணும்? போட வேணும். சபையிலே என்ன பரிமாறப்படுகிறது? திராட்சரசம். பாருங்க, முதல் தரமான திராட்சரசம் என்ன பண்ணப்பட்டதா? பரிமாறப்பட்டது. அப்போ இன்னைக்கு திராட்சரசம் இயேசு கிறிஸ்துனுடைய நேசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? நேசத்தை குறிக்கிறது. நீ ஒரு பேதை, எங்கேயோ இருந்த வழி சந்தியிலே இருந்தவன், உன்னை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்து வந்து இருக்கிறார். உனக்கு இங்கே வந்தோடனே கல்யாண வஸ்திரம் போடணுங்கிறத மறக்க அத்தனை பேர் போட்டுக்கிறாங்களே, எவன் போடல? நீ ஒருத்தன் தான் நான் போடல, ஒருத்தன் தான் என்ன பண்ணல? போடல. அப்ப நீ கேட்டா உனக்கு என்ன பண்ண இருக்கும்? அப்ப நீ என்ன பண்ணல? ராஜாவினுடைய அழைப்பை கனம் பண்ணவில்லை. ராஜாவினுடைய அழைப்பை என்ன பண்ணல? நீ கனம் பண்ணவில்லை. ராஜாவினுடைய விருந்து சாலை என்கிறது சபை. நீங்க வரும்போது எப்படியும் வரலாம் என்று அல்ல. அதுக்கு என்ன பண்ணி இருக்குது? ஒரு வஸ்திரம். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிக்கு ஒரு வஸ்திரம், ஜகாரனுக்கு சொல்லுங்க, ஜகாரனுக்கு இப்படியெல்லாம் கொடுத்தாங்களே. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வஸ்திரத்தை நீ ஆராதனைக்கு வைத்துக் கொண்டால் தவறு ஒன்றும் இல்லை. சரி, போகட்டும். ஈவன் வஸ்திரம் இல்லாமல் எங்க வந்துட்டான்? கல்யாண வீட்டுக்கு வந்துட்டான். வரலாம், கல்யாண வீட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்? வரலாம். யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது? தடுக்கவே. ஏன் கல்யாண வஸ்திரம் போடல? ஏன் பெரிய வெள்ளம் போடல? கேட்கறது அதிகாரமே இல்லை. உன்னுடைய ஏன் போடலைன்னா நீ அதை அலட்சியப்படுத்துகிறாய். உன்னுடைய நிர்விசாரம். என்னது? நிர்விசாரம். உன்னுடைய அலட்சியம். இந்த நிர்விசாரம் யாருடைய பாவம்? நிர்விசாரம் யாருடைய பாவம்? நிர்விசாரமும் சாங்கோபாவமும் இதெல்லாம் உன்னுடைய சகோதரியாகிய சோதோமின் பாவம். சோதோமின் பாவம் என்ன? என்ன சும்மா இது தேவனுடைய காரியத்தில் உன்னுடைய நிர்விசாரம் செல்லுபடி ஆகும். உன்னுடைய அலட்சியம் செல்லுபடி ஆகும். ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. எது வரையிலும் என்றால் ராஜா வர்ற வரையிலும். சரிங்களா? ராஜா வர்ற வரையிலும் நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம ஆடலாம், பாடலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாமே என்ன பண்ணலாம்? செய்யலாம். ராஜா கல்யாண
மண்டபத்துக்கு விருந்து சாலைக்கு எப்போது வராரோ அப்போது நீ மாட்டிக்கிற. அதுவரையிலும் ஆண்டவரே நம்ம கோதுமையை தாப்பா விதைச்சோம், என்ன வந்திருக்குது, நாங்க போய் புடுங்க இல்ல புடுக்காத, என்ன பண்ணாத, நீ அதை புடுங்கும் போது கோதுமையும் சேர்ந்து வந்திருப்பா, அதுக்கும் தண்ணி பாய்ச்சு, அதுக்கும் ஓரம் போடு, அதுக்கும். அப்போ கலை என்ன நினைச்சுக்கும், அவனுக்கு தெரியல நான் கோதுமைக்கு நடுவில் இருக்கிறேன்னு தெரியல. எனக்கு என்ன பண்றாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, உரம் போடுறாரு, சாப்பிடு மனமே, என்ன பண்ணு, நல்லா என்ன பண்ணு, சாப்பிடு. பாருங்க, ராஜா வந்த பிறகு உனக்கு மன்னிப்பு கிடையாது. ராஜா வந்த பிறகு கிருபையின் காலம் முடிவடையும், அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது. இவன் என்ன கேட்டாலும் என்ன கிடையாது, மன்னிப்பு. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் அந்த ராஜா வந்த பிற்பாடு. ராஜா வர்ற வரையிலும் உனக்கு ஒரு டைம் இருக்கு. இவனை கையும் காலையும் கட்டி அழுகையும். நரகத்திலும் 7 பகுதி இருக்குது. நரகத்திலையும் சொல்லுங்களேன், ஏன்னா அங்கே ஏழுங்கிற இங்கே ஏழுங்க. ஆமா, நரகத்திலையும் 7 பகுதி இருக்குது. அதுல ஒரு பகுதி தான் ஆளுகையும் பற்கடிப்புமான இடம். அந்த இடம் துன்மார்க்கனுக்கு இல்ல, விசுவாசி. யாருக்கு சபைக்குள்ள வரவன் யாரு, விசுவாசி. ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், வேதம் வாசிக்கிறவன், வாரம் ஆராதனைக்கு வர்றவன். ஒரே ஒரு காரியம் அவனிடத்துல இல்லை, என்னது, அஸ்திரம். அப்ப பாருங்க, அவனை பார்த்து சொல்லுது, சிநேகிதனே நான் இதை வாங்கி என்ன பண்ண மாட்டேன், அக்கா என்ன பண்ண மாட்டேன். நான் எப்பா எல்லாரும் சொல்லுங்க, சொல்றதுக்கு வெட்கம். பாட்டு பாடினா கை தட்டுறதுக்கு வெட்கம். நம்ம சபையில பாட்டு பாடினா எத்தனை பேர் கை தட்டுறோம், சத்தம் வராம யோசித்து பாருங்க. ஏன் எல்லாம் நானும் தட்டணுமா? ஒரு அலட்சியம், நிர்விசாரம். அதனால நம்ம என்ன பண்றது இல்லை, பாட்டு பாடுனா போய் தட்டுறதா. நான் இருக்கலாம், ராஜா வர்ற வரையும் கை தட்டாம இருக்கலாம், ராஜா வர்ற வரையும் அல்லேலூயா சொல்லாம சசி என்ன பண்ணலாம், நீ இருக்கலாம். அது ஏன்பா போடலன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. அது வரையிலும் அல்லேலூயா சொல்றதுக்கு தேவை இல்லை. பாட்டு பாடுவானுங்கிற கட்டாயம் நீ என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், நீ இது பண்ணிட்டே இருக்கலாம். ஒருத்தர் ஜெபம் பண்ணுகிறாங்க, ஒருத்தர் பழைய ஏற்பாங்க. எஸ்ரா வாசிக்கிறான். எஸ்ரா என்ன பண்றான், வாசிக்கிறான். ஆமென், நாங்கள் அப்படி செய்வோம். அடமலையில் நின்று சொல்றோம். மோசே கர்த்தர் எழுதி கொடுத்ததை வாசிக்கிறான். ஆமென், நாங்கள் செய்வோம். எங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணுனா நம்ம எல்லாரும் சபை ஆரம்ப ஜெபம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன பண்றோம், அமைதலா பின்ட்ராப் சைலண்ட்ல என்ன பண்றோம், ஆரம்ப ஜெபம் பண்ணுகிறத நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், என்ன பாபு கேட்கிறோம். நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் யாரு, நீ. நாம ஜெபத்தை கேட்கிறவர்கள் அல்ல, கேட்கிறது யாரு பாருங்க. ஒருத்தர் ஜெபிக்கும் பொழுது, இதான் நாமினல் சபையில் அருமையானவர்களே, அங்குள்ள சுவாமி, என் தம்பி ஜெபம் பண்ணுவோம் வாங்கிக்கிறேன். அன்புள்ள சுவாமி, இப்பொழுது அண்ணன் ஊருக்கு போகிறார், அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும்.
இது அவர் பண்றது. இது அந்த அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. பாருங்க, ஒருத்தர் செய்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தாங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது, ஆமா ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே. நான் இப்படியா கலாட்டாவா இருக்காத என்னங்க அப்படி சொன்னா, அதுதாங்க சபை, அதுதான் ஜெபம். எல்லாரும் அது என்ன பண்றாங்க? சகரியா அங்க போய் புகை போடுறான். அவன் புகை மேல வர்ற போது வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் கூடி வந்து நின்று கையெடுப்பான். எதுக்கு கையெடுப்பான்? தன்னுடைய ஜெப தேவையை சொல்லுவான். அந்த ஜெப தேவை அந்த புகையோடு கூட எங்க போகும்? பரிசுத்தவான்களுக்கு எடுக்கிற புகையோடு கூடிய வெளிப்படுத்தல படிக்கிறோமா இல்லையா? சேர்ந்து கொள்ளும். ஏப்பா முதல்ல யார் பலி செலுத்துறது? நீங்க செலுத்துங்கப்பா. உங்களுக்கு நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, நான் என்ன போத்தையா கம்மனுக்கிறேன். அவங்க நினைச்சுட்டா பரவாயில்ல, எலியா எப்படி மேனஸ் ஆனாலும் நமக்கு வாய்ப்பு என்ன பண்ணி இருக்கிறாரு. ஆனா எலியாவுக்குள்ள என்ன இருக்குது? எப்படா சாயந்தரம் 6 மணி ஆகும், அப்போ நான் இங்க இருக்கிறேன். எருசலேம்ல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஜெப தூபம் எடுக்கும். அப்ப ஜெபத்தின் புகை மேல போகும். அப்ப நான் என்ன செய்வேன்? அந்த புகையோடு கூட நானும் ஆண்டவரே கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லுவேன். அந்த புகையோடு எங்க போகும்? அந்த விண்ணப்பம். இதுதாங்க ஜெபம். இன்னைக்கு பார்க்கல, இந்த வாரம் நான் பார்க்கல இல்லையே, நான் நிறுத்திட்டு மறுபடியும் ஜெபிப்போம். எல்லாரும் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் ஜெபி சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒருத்தர் சொல்லும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கல. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்குது. சேர்ந்து பண்ணும்போது அவங்க எதுக்கு இல்ல, அவங்க மைக்ல வச்சு பேசணும். அவங்க அப்ப நம்ம கேட்டாதானே ஒருமனப்பட முடியும். அதான் நமக்கு கேட்கல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க கிட்ட மைக்கை கொடுத்துடணும். அவங்க மைக்ல பேசுங்க. கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் ஆமான்னு. நீ சத்தமா சொல்லாட்டியும் மெதுவானாலும் என்ன பண்ணலாம்? ஏன் சைலண்டா இருக்க? நான் கத்த வேண்டாம், அவங்க மைக்ல பேசுங்க. கூட சேர்ந்து என்ன பண்ணலாம்? அப்பதான் ஒரு பண்ணலாம். நம்ம மேலா இருந்துட்டு இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம சிந்தனை என்ன ஆகும்? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னு பார்க்கலாம். முதல் காரியம், இவன் என்ன பண்ணிட்டா? ராஜவஸ்திரம் போடுறத கேவலமா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்துல கேவலப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா சொல்லுன்னா என்ன பண்ணணும்? கத்தணும். என்ன பண்ணணும்? ஏங்க என்னமோ இந்த சத்தத்தை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. என்ன கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனம் நீதிமானின் கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர. இது சைலண்ட் ஆராதனை கிடையாது. அல்லேலூயா என்ன பண்ணணும்? சசி எழுந்துச்சு நின்று கத்தணும். எழுந்துச்சு நின்று அல்லேலூயான்னு கத்தணும். ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். வெட்கப்படக்கூடாது. இந்த வாரத்திலிருந்து வசனம் சொன்னா நான் கத்தணும். என்னன்னு கத்தணும்? யாராவது ஒருவர் வாசியுங்கள். இங்க வாசிக்கிறதே ஒருத்தர் தான் வாசிக்கிறார். யாராவது அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் எடுக்கணும், உற்சாகப்படணும். சரி, போட்டோம். முதல் காரியம். சரி, மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. சரி, பாருங்க, இது பலியிடுதல். அதையும் இது கூட தான் சேர்ந்த காரியம். நான் விட்டாரு, டைம் ஆகி போயிடும். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. சரி, இங்க பாருங்க. இவன்
இவனுக்கு என்ன பேசி வேலைக்கு வச்சாரோ அதை செஞ்சுட்டு கூலி என்ன பண்ணணும்? இவர் என்ன பண்றாரு? இவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? இவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? எனக்கு எவ்வளவு சம்பளம், அவனுக்கு எவ்வளவு சம்பளம்? இது என்ன பண்றான்? மற்றவர்களோடு தன்னை என்ன பண்ணி பார்க்கலாம். அப்போ மற்றவர்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? இப்படி ஒப்பிட்ட ஒருத்தன் பாருங்க, லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் கொடுக்கவில்லை. இவன் நல்லா கவனிங்க, இவன் எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறானா வெளியில இருக்கிறானா? இவன் பாருங்க, இவன் வீட்டுக்கு மூத்தவன், அப்பாவுக்கு அடுத்தவன். இவன் செஞ்ச முதல் தவறு நேரா உள்ள வந்து அப்பாட்ட என்ன பண்ணி இருக்கணும் அல்லது பார்த்திருக்க வேணும். யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு என்னடா விசேஷம் இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்டு தெரிஞ்சிருக்கிறான். அப்படி கேட்டு தெரிகிற தகுதியில இவன் இல்லை. அதற்கு மேலேயே என்ன பண்ணப்பட்டான்? இவன் குமாரன். இவன் எப்படி இருக்கிறான் கேட்டு இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னமோ பாட்டு சத்தமெல்லாம் கேட்குது வீட்டுக்குள்ள. நம்ம இப்படிதான் இருக்கிறோம். வெளிக்கிழமை கூட்டமா? என்ன கூட்டம்? எந்த கூட்டம் தெரியல ஒன்றும். எங்க சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஆவின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து. ஆவின் கல்லுகள் மேலே என்ன இருக்கணுமா? வாஞ்சை. அப்படின்னா என்ன? கல்லுகள், இந்த சபை என்கிற இந்த மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு கல்லு, வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு கல்லு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு கல்லு, வீட்டு ஜபங்கிறது ஒரு கல்லு. இதெல்லாம் வச்சாதான் ஆராதனை சபைங்கிறது. சொல்லுங்க, சபைங்கிறது. சபைன்னா இந்த இன்னைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்தீங்கன்னா என்னது? அனைதினமும் கூடி என்ன பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்க. ஜேமி அங்க போற சபையில எல்லாம் படிச்சவங்க தான். காலை ஒவ்வொரு நாளும் 5 to 6 காலையில, சாயந்தரம் 7 to 8 எல்லாரும் என்ன பண்றாங்களா? எல்லாரும் எங்க ஒரு சிட்டியில எல்லாம் வேலை செய்யறவங்க எப்படியோ என்ன பண்றாங்க? எங்க அனுதினமும் கூடி என்ன பண்ணாங்களா? ஜெபிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? நேரம் இல்லை. எல்லாரும் பிஸி. எதுக்கு பிஸி பார்த்து? ஆனாலும் எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் எப்படி தான் இருக்கிறோம்? எல்லாரும் பிஸியா இருக்காங்க. சொல்லுங்க. இவன் கேட்டு தெரிஞ்சது முதல் காரியம் தவறு. பாருங்க, இவனுடைய சுபாவம் எப்பேற்பட்ட சோன் பாருங்க. சிஸ்டர் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது குமாரன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ எத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. இங்க பாருங்க, இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமலும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமா இருக்க நீர் உமக்கு. அவன் என்னத்தை சொல்லல? அப்பாங்கிற வார்த்தையவே விட்டுட்டான். அப்பாங்கிற அவன் வந்தவன் எப்படி என்ன சொன்னான்? தகப்பனே. வந்தவன் எப்படி சொன்னான்? தகப்பனே. அப்போ இவன் அப்பாங்கிற வார்த்தைக்கு இவனுக்கு என்ன இல்லை? நானு நீர். பாருங்க, இது இவன் மட்டும் சொல்லல. தானியேல்ல வருது, நான் கட்டின இல்ல நான் நிறுத்தின போர்ச்சேலைய எல்லாரும் என்ன பண்ணணும்? நான் 3 தடவை வருது. அப்போ இது எந்த ஆவி?
இன்னும் சொல்றேன், நான் தேவனுடைய நான் என்ன பண்ணுவேன்? வானத்துக்கு மேலே ஏறுவேன். நான் என்னுடைய சிங்காசனத்தை அங்கே வைப்பேன். நான் போவேன், நான் ஏறுவேன். அவருடைய அந்த மனுஷனுடைய ஆவிதான். சரிங்களா? அதுதான். அப்ப பாருங்க, இவனுக்குள்ள அந்த ஆவி என்ன பண்ணுது? சிநேகிதனே. அப்பா என்ன சொன்ன? அந்த தோட்டக்காரன் என்ன சொன்னான்? சிநேகிதனே, நானும் உனக்கு பேசுனது என்ன பண்றேன்? மற்றவர்களோடு என்ன பண்ணக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடலாம். லூக்கா 14:10. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே. சிநேகிதனே. சரி சரி, சிநேகிதனே. இங்க முன்னால வந்து அப்ப யாரு சிநேகிதன்? தன்னை தாழ்த்துகிறவன். தன்னை தாழ்த்துகிறவன் சிநேகிதன். அப்ப பாருங்க, இன்னைக்கு பரலோகம் நம்மை பார்த்து சிநேகிதன் என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்படின்னா முதல் காரியம், யூதாசை சொல்லுவதற்கு காரணம், அவன் அந்த சிநேகிதன் பட்டத்தை என்ன பண்ணிட்டான்? அது அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் எத்தனையோ பேர் இருக்கையில் எனக்கு இயேசுவுக்கு பின்னால போகிற பாக்கியம் கிடைச்சது. நான் தகுதி இல்லை, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் போயிட்டு இருக்கிறேனே. இந்த பாக்கியம் கிடைத்தது, அதை இழந்தான். அப்ப சிநேகிதர் பட்டத்தை என்ன பண்ணான்? ரெண்டாவது, தோட்டத்தில் வேலை செய்கிறவன். அவன் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவன் மற்றவர்களோடு தன்னை என்ன பண்ணி பார்க்கிறான்? என்ன பண்ணி பார்க்கிறான்? ஒப்பிட்டு பார்க்கிறான். அவன் இப்படி, நானு மற்றவனோடு நம்ம என்ன பண்ண வேண்டாம். உனக்கு எஜமான் என்ன சொன்னாரோ அதையே நீ என்ன பண்ணு, நீ செய். அவன் இப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான், அல்லது அவன் நிற்கிறான், அவன் விழுந்தான், அதை பற்றி நமக்கு என்ன இல்லை. மூணாவது காரியம், கல்யாண வஸ்திரம். இதை போடுவதற்கு அவனுக்கு என்ன இல்லை? அலட்சியம். என்ன பண்ணிட்டான்? இவனுடைய நிர்விசாரம் அந்த கல்யாண வஸ்திரம் இலவசமாய் கொடுக்கிறத எடுத்து போடுவதற்கு இவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ராஜா வர்ற வரையிலும் நீ என்ன பண்ணலாம்? இருக்கலாம், பாடலாம், ஆடலாம், சாப்பிடலாம். ராஜா வந்த ஒரு பாடம் உனக்கு மன்னிப்பே இல்லை. ஆளுகையும் வர்க்கடிப்பும். அப்படி ஒரு இடத்தை யாருக்கு வச்சிருக்கிறாரு? அப்படி ஒரு இடத்தை யாருக்கு வச்சிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள் நிர்விசாரமாய் இருக்கிற பொழுது அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு இடம். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். யாருக்காக? கல்யாண வஸ்திரம் போடாதவர்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுகிறேன்? நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். எங்க கர்த்தருடைய காரியத்துல வெட்கப்படவே நம்ம என்ன பண்ண வேண்டாம்? வெட்கப்படவே. பாருங்க, இன்னைக்கு மெட்ராஸ்ல எங்க யூடியூப் பார்த்தா எங்க பார்த்தாலும் ஆணும் பெண்ணுக்கும் ரோட்ல நின்று சுவிசேஷம் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல பயங்கரமா நடக்குது. இத்தனைக்கு அங்க அடிக்கிறான், வெட்டுறான், அது பண்றான். அவங்க என்ன பண்ணல? வெட்கத்தை ஒரு பொருட்டா நம்ம இன்னைக்கு அறிக்கையிட்டா அங்க என்ன பண்ணுவார்? அவரு அறிக்கையிடும். இங்கே வைக்கப்பட்டா அங்க என்ன பண்ணுவார்? அவரும். சரி, கல்யாணம். அடுத்தது சிநேகிதன் யாரு? தாழ்மை உள்ளவன். எப்பேற்பட்டவன்? தாழ்மை. அவனோட தான் சிநேகிதன். யூதாஸ் இந்த சுவாவங்களை என்ன பண்ணிட்டான்? ஜெபம் பண்ணலாமா?